கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய புதையல் நிகழ்ச்சி உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைய புதையல் நிகழ்ச்சியின் தலைப்பு கண்ணீரின் ஜெபம். ஏசாயா ராஜா சுகவீனமாக இருக்கிறான். அப்போது ஏசாயா தீர்க்கதரிசி அவனை பார்த்து சொல்கிறாரு, உங்களுடைய வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர்னு சொல்லிட்டார். உடனே ஏசாயா ராஜா கர்த்தரை நோக்கி எப்படி என்ன அழுதான்ங்கிற 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் உற்றமுமாக நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். ஆகையினால் அந்த ஜெபத்தை ஆண்டவர் உடனே கேட்டு ஏசாயா தரிசிக்கிட்ட சொன்னார், நீ திரும்ப போய் சொல்லு, அவனுக்கு 15 ஆண்டுகளை திரும்ப கூடுதலாக கொடுக்கன்னு சொன்னார். அப்போ அந்த கண்ணீர் ஜெபத்துக்கு அவ்வளோ வல்லமை உண்டு. நாமும் நம்முடைய குடும்பங்களில் எதையும் ஏற்பட்டால் கர்த்தரை நோக்கி கண்ணீரோடு ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும். எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம், அவருடைய கணவனார் மதுவானம் ரொம்ப இருந்துவார், நிறைய மதுவானம் இருந்துவார். ஆனால் அந்த அம்மா என்ன செய்தான்னா, கல்யாணம் முடிஞ்ச புதுசில் அப்படியே முழங்காலில் நின்று கண்ணீரோடு ஜெபம் பண்ணான். அந்த ஜெபம் கேட்கப்பட்டது. அவர் அதுக்கப்புறம் மதுவே அருந்துறார். அதுக்கப்புறம் பேர் பெற்று வழங்கினார். அதுக்கு காரணம் அந்த அம்மாவுடைய ஜெபம். அதனால் ஒவ்வொருவரும் உங்கள் குடும்பத்தில் இப்போ உங்கள் மகனோ உங்களுடைய கணவனோ மதுவுக்கு அடிமையாக இருக்கிறாரு, புகைக்கு அடிமையாக இருக்கிறாரு, முரட்டு குணமாக இருக்கிறாரு, கடவுளை தேட மாட்டேங்காருன்னு சொன்னால் நீங்கள் நிச்சயமாக கண்ணீரோடு ஜெபம் பண்ணிங்கன்னா நிச்சயமாக அவர் மனம் திரும்பார். நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணணும். அந்த ஜெபம் கேட்கப்படும். அதனால் ஒவ்வொருவரும் இதை நீங்கள் கேட்குறதில்ல, அதன்படி நடவுங்க, கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, அன்று எசேக்கியா ராஜாவின் கண்ணீரோடு ஜெபத்த போது கேட்டீர். அதுபோல் நாங்களும் எங்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் துயரங்களில் கண்ணீரோடு ஜெபத்தால் நீர் கேட்பீர் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த செய்தியை கேட்க ஒவ்வொருவரும் உண்மை நோக்கி விசுவாசத்தோடு கேட்க நீர் கொடுப்பீர் என்ற எண்ணத்தோடு இருக்கிறோம். நீர் கொடுத்தவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்தவர்களை வேண்டும் என்று இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.